ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ இந்த எஸ்டிபே அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசலாம். இப்போ எஸ்டிபேயில் நம்ம வந்து கியூஆர் கோடு ஆக்சுவலி நம்மளுக்குன்னு தனியாக ஒரு கியூஆர் கோடு வந்து வரப்போகுது. ஸோ நம்மளோட ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி மை கியூஆர்னு இருப்பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கம்மிங் சூன் அப்படிங்கிற இது தான் வரும். இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நம்மளோட கியூஆர் கோடு செப்பரேட்டாக எஸ்டி பேங்க் இல்லையா? ஸோ இந்த பேங்க்குக்கு தனியான கியூஆர் கோடு வரப்போகுது. சரியா? ஸோ இந்த மாதிரி கியூஆர் கோடு வரும்போது நீங்கள் வந்து நம்ம நிறைய ஷாப் ஓனர்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஷாப் ஓனர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க வந்து இந்த கியூஆர் கோடை அவங்களோட ஷாப்பில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் கூகுள் பே, ஃபோன்பே அந்த கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க. நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி நம்ம பேமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கூகுள் பே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான் அந்த பேமெண்ட் வந்து போகும். 24 hours கழித்து தான் அவங்களுக்கு அந்த பேமெண்ட்டே போகுமா. அதுலேயும் அந்த கூகுள் பே கொஞ்சம் பேமெண்ட்டை எடுத்துகிட்டு தான், ஐ மீன் அந்த சார்ஜஸ் அவங்க நாம்ஸ் படி 30%னால் அதுக்குரிய சார்ஜஸ் எடுத்துகிட்டு தான் அந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் அந்த கடைக்கு வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டை அனுப்புவாங்களாம். ஆனால் நம்மளுடைய இந்த கியூஆர் கோடில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பே பண்ணும்போது இப்போ 100 ரூபா ஒருத்தங்க வாங்குகிறாங்க அப்படின்னா 100 ரூபா இன்ஸ்டண்ட்டாக அவங்களோட பேங்க் எஸ்டி பேங்க் அக்கௌண்ட் இந்த கியூஆர் கோடுக்கு போயிடுமா. ஓகேவா? இது ஒரு விஷயம், நல்ல விஷயம். அது தவிர இப்போ கூகுள் பே வந்து அந்த கடைக்காரங்கள்ட்டேருந்து பிடிக்கிறாங்க. நம்ம பே பண்ணுறது தெரியாது, பட் கடைக்காரங்கள்ட்டேருந்து அவங்க வந்து எடுப்பாங்க. சரியா? அவங்களுக்கு சார்ஜஸ் கொடுப்பாங்க. ஆனால் எஸ்டி பே வந்து கடைக்காரங்களுக்கு இப்போ 100 ரூபாய் யாராவது பேமெண்ட் பண்ணாங்கன்னா 101 ரூபாவாக அவங்களுக்கு வந்து கிடைக்குமா. ஸோ அந்த இன்கம் வந்து இப்போ ஒரு நாளைக்கு அவங்க அந்த கியூஆர் கோடில் எவ்வளோ வந்து பேமெண்ட்டு வந்து பண்ணியிருக்காங்களோ, இப்போ 1 lakh அப்படின்னா இப்போ 100 ரூபா அப்படின்னா 1 ரூபா, 1 lakh பே பண்ணாங்கன்னா 1000 rupees அந்த டே ஃபுல்லாக கவுண்ட் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக எவ்ரிடே அந்த டே ஃபுல்லாக இப்போ ஒரு கடையில் எவ்வளோ பேமெண்ட் ஆகிருக்கோ அதுக்கான ஒரு பர்சன்டேஜ், 100 ரூபாய்க்கு 1 ரூபா, 1%. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஆட் ஆகுமா. அப்போ நம்ம அந்த கியூஆர் கோடை அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கடைக்காரங்களுக்கு வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க்கை வச்சு அவங்கள எஸ்டி பே இதை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி அந்த கியூஆர் கோடை வந்து கடையில் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் 1000 rupees, அவங்களுக்கு எவ்வளோ 1000 rupeesனால் உங்களுக்கும் ஒரு 1000 rupees ரெஃபரல் மாதிரி இதில் கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நிறையா ஷாப் ஓனர்ஸை நீங்கள் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த மீட்டிங்கில் இப்போது ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுடைய கியூஆர் கோடு அந்த கியூஆர் கோடுக்கு என்ன பெனிஃபிட் அதை தான் இப்போ சொன்னேன். அது இன்னும் லான்ச் ஆகலை. லான்ச் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக இன்னும் சொல்லுவோம். அடுத்தது இந்த மாதிரி sdpay.co.in இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். www.sdpay.co.in இந்த வெப்சைட்டில் தான் நம்மளோட ரெஃபரல் அது எல்லாம் வந்து இருக்குது. ஆப் வந்து நம்மளோட இது மட்டும்தான், பேங்கிங் மட்டும்தான். அதில் இந்த ரெஃபரல் சிஸ்டம் வராது. சரியா? பேங்க்கில் உள்ள டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பு. மற்றபடி இந்த sdpay.co.inல நம்மளோட ரெஃபரல் சிஸ்டம், 16 லெவல்ஸ்க்கான இன்கம், இந்த மாதிரி எல்லாமே வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ டெய்லி உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்குது இல்லையா? இதில் மை ரெஃபரல் 26 பேர், டோட்டல் டீம் 51 வந்திருக்குது. ஸோ அந்த ஸ்லாபு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேஸ் கணக்கில் வருதா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது வந்து டெய்லி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே லைன்ஸ் இருக்குது பாருங்கள், 3 லைன் 4 லைன் இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். இதில் வந்து வித்ட்ரால் இந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். வித்ட்ராலை டச் பண்ணி 310 இப்போது எனக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம டீமில் நம்ம மக்கள் கூட எவ்ரிடே நம்மளுக்கு 150 தான், நான் 1000 தான் போட்டிருக்கேன். பட் டீமில் வந்து ஒவ்வொருத்தராக போட அவங்கள்ட்டேருந்து 45 பைசா ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ 3 rupees 10 paise. ஸோ 310 போட்டுட்டு ரெக்வஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும்.
நம்மளோட 1000 rupees இருக்கு இல்லையா, அதில் வந்து இது ஆட் ஆகிடும். சரியா? ஸோ எவ்ரிடே நம்ம வந்து இதை அப்படி கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அது காம்பவுண்டிங் ஆகும். இப்போ நிறைய பேர் 1 lakh இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் நிறைய பேர் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. நம்ம டீமில் நம்ம இப்போ தான் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டிலையும் ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 250 rupees 1 lakh போட்டால் 250 rupees வரும்போது அவங்க டெய்லி இந்த மாதிரி டாப்அப் பண்ணாதான். இப்போ பாருங்கள், உடனே மெசேஜ் வந்துருச்சு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஓகே, 349. இப்போ டைம் பாருங்கள், 349. அதே 349 உடனே நம்ம பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து வந்துடுது. ஓகேவா? மெசேஜ் வந்துருச்சு, 310 இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ எப்படி இன்ஸ்டண்ட்டாக பேங்க் டு பேங்க் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது எப்படி வருமோ அதே மாதிரி எல்லா ரெக்வஸ்ட் ஐடி இதெல்லாம் பேங்க்கில் வரும் இல்லையா, அதே தான். SD ஹப்னு போட்டு டேட்டு டைம் எல்லாம் போட்டு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்போது மேலே ஆட் ஆகிடுச்சு. 12 ரூபா இருந்தது, இப்போது 15 rupees ஆயிடுச்சா? ஸோ இந்த 15 rupeesக்கு உங்களுக்கு இது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரில, எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால தெரில. சம்டைம்ஸ் 250 rupees 1 lakh போட்டிருக்கவங்களுக்கு 1,250,000 அப்படி ஆட் ஆகும்போது அதற்கான பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நல்ல ஒரு ப்ராஃபிட். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல கொடுக்குறாங்க பாருங்கள், மை எக்ஸ்ட்ரா கேஷ்பேக். இது வந்து மந்த் ஆன் மந்த் கொடுக்குறாங்க. சரியா? இப்போ நம்ம 1 lakhக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா எவ்ரிடே 250 போது 30 daysக்கு 7,500 கிடைக்கும். அதில் பாதி 3,250 இதில் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்காக இந்த டிசம்பர் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. டிசம்பர் வரைக்கும். சரியா? இந்த டிசம்பர் வரைக்கும் அது ஒரு பாதி அமௌண்ட்டு. நீங்கள் எவ்வளோ மந்த்லி எவ்வளோ வாங்குகிறோமோ அதில் ஒரு 50% எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்காக அது கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய பீப்புள் வந்து, அதாவது 10 கோடி பேர் உள்ளே வரணும், அதுக்காக தான் இந்த மாதிரி கேஷ்பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. டிசம்பருக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்குன்றது வராது. சரியா? இது மந்த்லி எவ்ரி மந்த்லி கொடுக்குறாங்க. மந்த் ஆன் மந்த் கொடுக்குறாங்க. எவ்வளோ நம்ம ஒன் மந்த்துக்கு எவ்வளோ வருதோ அதில் வந்து 50%. ஓகே, இது தவிர 2028 அதாவது இன்னும் ஒரு 3 years வரைக்கும் இந்த டெய்லி 250 rupees கொடுக்குறாங்க இல்லையா, அது கொடுப்பாங்க. ஆஃப்டர் அது பேங்க்காக வந்து இந்த டிசம்பருக்கே ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸ், அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது, ஹோட்டல்ஸு, கேபு புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மளோட ஆப்பில் வரப்போகுது. சரியா? அப்போ அந்த ஆப்போடைய இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம டீம் நிறையா வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போதுக்குரிய சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ QR கோடு நம்ம ஷாப்பில் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த QR கோடு வழியாக அவங்க கூகுள் பேலேருந்து பே பண்ணாலும் சரி, இல்லை SD பே வழியாக அவங்க பே பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி, அது அந்த ப்ராஃபிட் வந்து கடைக்காரருக்கும் இருக்குது. சரியா? மற்றபடி கூகுள் பேலெல்லாம் கடைக்காரங்களுக்கு கிடையாது, அவங்கள்ட்டேருந்து பிடிப்பாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக சொல்லலாம், ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக கடைக்காரங்களுக்கும் அது ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து டெய்லியும் நம்ம அந்த லிங்க்கை டச் பண்ணி தான் வரணுமா அப்படின்னா, நீங்கள் இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த மேலே 3 லைன் இருக்குது பாருங்கள், இந்த 3 lines நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ நான் வந்து அப்படி தான் இதை வந்து ஒரு SD உடைய ஒரு சின்ன ஐகான் இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்திருக்கு பாருங்கள், SD பேயோடைய ஐகான் வந்துடும். இதை நம்ம டச் பண்ணி உள்ளே போய்க்கலாம். எவ்ரிடே நம்ம டச் பண்ணி நம்மளோட வெப்சைட்டு இது தான். இந்த வெப்சைட்டில் தான் நம்மளுடைய ரெஃபரல் எல்லாமே காட்டும். ரெஃபரல் அண்ட் டீம் இதை டச் பண்ணிங்கன்னா ரெஃபரல் யாரெலாம் இருக்காங்க நீங்கள் பார்க்கலாம். சரியா? இத்தனை பேர் இப்போ இன்றைக்கி
நஸ்ரின் பானு, மதுசூதனன் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரையும் நீங்கள் ஒரு குரூப் கூட க்ரியேட் பண்ணலாம். இந்த ஃபோன் நம்பர்ஸை நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எஸ்டி பே குரூப்புன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தனியாக ஒரு குரூப் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நான் இந்த க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எஸ்டி பே ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நான் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் காமனாக எஸ்டி பே குரூப்பு தனியாக வந்துட்டு போட்டிருப்போம். ஸோ அதில் ரெஜிஸ்டர் ஆனவங்கள தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மற்றவங்கள நீங்கள் தனியாக ஒரு குரூப் கூட போட்டுக்கலாம். சரியா? இப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணலாம். நிறைய பேருக்கு நீங்கள் பேசியிருப்பீங்க. ஏன்னா இது என்ன ஏதுன்னு தெரியாது. ஏன்னா நிறைய வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இதை வந்து இது பண்ணுறாங்க, சரியாக இருக்குமா, என்ன ஏது அப்படிங்கும்போது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு சைபர் கிரைம் ஆஃபீஸர் தான். அதுலேயே ஒரு 300 பேர் அதில் மெம்பர்ஸாகவும் இருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சைபர் க்ரைமில் இருக்கிறவங்கள்ட்ட தான் எல்லாமே செக்கிங் வரும் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது தைரியமாக நம்ம வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இது ஒரு பேங்க்காக வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு வந்து 1 by 1 தெரிய வரும், சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம ஆப்பில் இந்த QR கோட் ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேன் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது பாருங்கள். இது ஸ்கேனர், இது வந்து QR கோட், நம்மளோட QR கோடு. ஸ்கேனரை டச் பண்ணிங்கன்னா அந்த கேமரா ஓப்பன் ஆகும். நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி மற்ற கடைக்காரங்களுக்கு கொடுக்கலாம். இந்த QR கோடுங்கிறது நம்மளோட QR கோடு. இப்போ யாராவது நம்மளுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட QR கோடை நம்ம ஓப்பன் பண்ணால் வரும். ஸோ இந்த ஒர்க்கு தான் போய்கிட்டு இருக்குது. ஓகேவா? அடுத்தது IFSC கோடு. ஒரு பேங்க்குன்னு இருந்தால் IFSC கோடு இருக்கும்ல, ஸோ அந்த சிஸ்டமும் வரப்போகுது. எல்லாமே இந்த டிசம்பருக்குள்ளே எல்லாமே ஃபினிஷ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இது முடிஞ்ச பிறகு ஸோ இது லான்ச் பண்ண பிறகு நீங்கள் அந்த QR கோடை ஷாப் ஓனர்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து கொடுத்து அதை அவங்க பயன்பெற்றுக்க சொல்லலாம். சரியா? ஏன்னா 100 ரூபாய்க்கு அவங்களுக்கு ₹1 அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்போது அவங்களுக்கு நிறைய வந்து QR கோடு பேமெண்ட் மூலமாக அவங்களுக்கு லாஸ் தான் போய்கிட்டு இருக்கும். இவ்வளோ நாள் கூகுள் பேக்கோ ஃபோன்பேக்கோ அவங்க பேமெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ இதில் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், நம்மளுக்கும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.